நறுமணர் தீபம் வலைவழி கல்லூரி பேராசிரியர்களே, உதவி பேராசிரியர் பணிக்கு எப்படி படிப்பது என்பது நம்மளுடைய பெரும்பாலான பேராசிரியர்கள் அதே போல் முதுகலை மாணவர்கள் கேட்கிறார்கள். முதுகலை மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் முதுகலை முடித்துவிட்டு யூஜிசி குவாலிஃபைடோடு இருக்கக்கூடிய சில பேர் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டதுனால இந்த வீடியோ. அந்த உதவி பேராசிரியர் பணிக்கு படிப்பது என்பது அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு வழிதான். இதில் இன்னும் புதுசாக ஒன்றும் கிடையாது. முதல் விஷயமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, உங்களுடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கையில் வைங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல எந்த பாடத்திட்டம், அதாவது குறிப்பாக எந்த யூனிட்டில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதற்கு ரெண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, டான்ஸ்கி பாடத்திட்டம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ புதிய பாடத்திட்டம் விட்டுருக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ்கி பாட சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணணும். இந்த ரெண்டும் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? சரி, இந்த டான்ஸ்கி பாடத்திட்டம் எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூஜி படிக்கும்போது இப்போ புதிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் யூஜி என்ன படிச்சிங்களோ, நீங்கள் பிஜி என்ன படிச்சிங்களோ, ஏறத்தாழ உங்களுக்கு இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்வில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டமோ அதுவும் ஓரளவுக்கு ஒத்துப்போகும். இதுவே நான் பிஜி படித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சார், யூஜி படித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அதில் ஒரு சில புத்தகங்களினுடைய பெயர்கள் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கும். அதனால் டான்ஸ்கி சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல ரெஃபரன்ஸ் புக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் புக். முதல்ல டெக்ஸ்ட் புக் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரெஃபரன்ஸ் புக் வச்சுருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடணும். ரெஃபரன்ஸ் புக்கு கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் லைப்ரரியாவது எடுத்து பார்க்கணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதவி பேராசிரியர் பணிக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களை கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே போதுமானது. முதல்ல இருக்கக்கூடியது உங்களுடைய சிலபஸ். சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ்கியோட சிலபஸ். அதில் எது டெக்ஸ்ட் புக்கு, எது ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக் தான் இருக்கும். ஒரு சில பேப்பருக்கு மட்டும் 2 டெக்ஸ்ட் புக் வச்சுருப்பாங்க. ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 புத்தகங்கள் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் புக்கு, இந்த டெக்ஸ்ட் புக்கு, இந்த 2லிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் எடுக்க போகிறாங்க. முதல்ல கேள்வி எங்கே எடுக்கிறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 2 முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, பெரும்பாலும் நம்மளுடைய பிஜி படித்தவர்கள் சார் எங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இல்லை, நாங்கள் என்ன சார் பண்ணுறது, 15 மார்க் எங்களுக்கு போயிடுச்சு, எங்களால் இதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவநம்பிக்கையோடு பேசுகிறாங்க. இங்கே என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் ஏறத்தாழ நீங்கள் எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் 50 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை போட்டிங்கன்னா 50 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் தாராளமாக வந்துடலாம். அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிற போது இந்த முறை உங்களுடைய மேஜர் பேப்பர்லேருந்து 100 கொஷின் கேட்குறாங்க. 150 மார்க் இருக்குது. அதனால் அந்த 150 மார்க்கில் உங்களுடைய புலமையை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தாராளமாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஏன்னா பேப்பர் 1லேயே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 150 மார்க்கு. அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற பாடத்திட்டம் தான் அப்படின்றதுனால அதுவும் ஒரு விஷயமா கிடையாது. உங்களுக்கு டைமும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டைம் பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறான். ஒரே ஒரு கேள்வி 1 மணி நேரம், அதுவும் 300 வார்த்தைகள் தான் கொடுக்குறாங்க. அதனால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. அதனால் நமக்கு சர்வீஸ் இல்லை அப்படின்றத பற்றி கவலையே வேண்டாம். நீங்கள் தாராளமாக தயார் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக்கை முதல்ல சேகரிக்க தொடங்குங்க. எங்கெங்கே இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நீங்கள் புக்கில் இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணலாம், எதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு யூஜிசியினுடைய கடந்த கால வினாத்தாள்கள், ஒரு 10 ஆண்டுகளினுடைய பேப்பர் 2 நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணணும். பேப்பர் 1 தேவையில்லை. யூஜிசி நெட் சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பேப்பர் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த பேப்பர் 2ஓட அந்த கொஷின் பேப்பர் ஒரு 10 ஆண்டுகளுக்குரிய கொஷின் பேப்பரை உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி அதை கையில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸுக்கும்
இந்த யூஜிசியில் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கும் எந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரே ஒரு யூஜிசி கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த கேள்வி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு நாள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% கேள்விகள் எங்கிருந்து வருகிறது என்கிற நல்ல படிப்பினை வரும். நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் எவ்வளவு புத்தகங்களை படித்தாலும் வராத அனுபவம் ஒரே ஒரு யூஜிசி கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேள்விகள் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறது, எந்தெந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் செலவு பண்ணி தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 கேள்விகள் தேடினா கூட போதும். கேள்வி எந்த இடத்தில் வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் யூஜிசி வினாத்தாள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்குரிய வினாத்தாள்களை கையில் எடுத்து வைங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு உதவி பேராசிரியர் பணியில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல உதவியாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இப்போ தான் சார் நான் பிஜி முடிக்கிறேன்னு இன்னும் சில பேர் திரும்ப திரும்ப அதையே பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்றாங்கன்னா அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. முதல்ல என்ன சார் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கலைன்றது அப்பாற்பட்ட விஷயம். அனுபவம் தான் மிக சிறந்த ஆசான். அதனால் ஒரு தேர்வறைக்கு இப்போ முதல்ல நீங்கள் விண்ணப்பம் செய்து அந்த தேர்வறைக்கு போய் உட்கார்ந்து அந்த தேர்வறையிலே பெறுகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு நிறைய பிற்காலகட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் முதல்ல அப்ளை பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அப்ளை பண்ணுங்க. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரி. சரிங்களா? இருக்கிறதுலையே இப்போதைக்கு இருக்கிறதுலையே குரூப் 1 விட அதிகமான சேலரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. குரூப் 2 விட ரொம்ப அதிகமான டபுள் மடங்கு அதிகமான சேலரி. அதனால் இந்த இடத்த பெறுவதற்கு நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே சார் நான் வேலையை விட்டுட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான குடும்ப சூழல் இருக்குது. அந்த ஏற்கனவே ஒரு வகையான மணி மேனேஜ்மெண்ட்டில் குடும்பம் ஓடிட்டுருக்கோம். திடீர்னு அந்த மணி இந்த இடத்துல தடை செய்யப்படுகிற போது, நிறுத்தப்படுகிற போது அந்த குடும்பம் ஒரு வகையான சிக்கல்களுக்கு ஆளாகும். அதை நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் நம்ம ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றை விட்டு தான் ஆக வேண்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறீங்களோ, உங்களால் பணியே விட முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் அதிகபட்சமான நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆண்கள் படிக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் உதவி செய்யுங்க, பெண்கள் படிக்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த சேனல் யாராவது மாணவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ தான் அவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் முழு முயற்சியோட அதிகபட்சமான நேரத்தை இந்த தேர்வுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் உங்களுடைய மதிப்பெண்கள், குறிப்பாக இந்த 200 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த 200 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக போய் இன்டர்வியூவில் உட்கார்ந்ததுக்கான ஒரு வாய்ப்பையே இதுதான் கொடுக்க போகுது. அதனால் இந்த தேர்வுக்கு அதிகபட்சமான அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இந்த கட்டுரை பயிற்சி அப்படின்றது அதெல்லாம் பயிற்சி கண்டிப்பாக எடுத்தாகணும். சார் நான் 20 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த பயிற்சி இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரியான குறிப்பு சட்டகம் போடணும், எந்த இடத்துல எப்படி தேர்வை விடைத்தாளை நிரப்பணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நமக்கு மதிப்பெண்கள் குறைஞ்சு போயிடும். அதனால் மதிப்பெண்கள் கட்டுரையில் 50 மதிப்பெண்களுக்கு ஒரு 25 மதிப்பெண் போட்டால் கூட நம்மளுடைய அந்த பணிக்கு மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். அதனால் 50 மதிப்பெண்களுக்கு 40 மதிப்பெண்களையாவது கட்டாயம் வாங்கணும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் மேற்கண்ட இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உதவி பேராசிரியர் பணி என்பது உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அனைத்து பாடங்களுக்குமான டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. இப்போது அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் 5000 வினா விடைகள் அப்படின்றத நம்ம ரெடியாக இருக்குது. யூஜிசி புதுசாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த 5000 வினா விடைகளை பயன்படுத்தி நீங்களும் யூஜிசி படித்து பாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடத்துக்கான மெட்டீரியல் நம்ம 30ஆம் தேதி உங்களுக்கான மெட்டீரியலும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கட்டுரை பயிற்சியும் கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் இருக்குது, கட்டுரை பயிற்சி இருக்குது,
உங்களுக்கான கொஷின் பேங்க் கொடுக்குறோம், அதோட உங்களுக்கான மெட்டீரியல் கொடுக்குறோம். சில வகுப்புகளுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸும் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சேரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இலவசமாக தமிழ் தகுதி தேர்வுக்கான வகுப்புகளையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அந்த உதவி பேராசிரியர் பணிக்கான கனவை வந்து நனவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் நடுமலர் அகாடமி சார்பாக நல்வாழ்த்து.